Good morning students. நம்ம 6th chapterல exchange of cases பார்க்குறோம். Primary site of the exchange of cases பார்த்தீங்கன்னா alveoli தான். It's uptake of the O2 and release of the CO2 occur between the blood and tissues by the simple diffusion driven by the partial pressure of the gradient of O2 and CO2 சொல்லலாம். So partial pressure of the pressure is controlled by the an individual gases in a mixture of gases. It is represented by the as partial pressure of O2 and for the oxygen and PCO2 for carbon dioxide சொல்லலாம். Due to the pressure gradient, the O2 from the alveoli enter into the bloodstream and reaches into the tissues, and carbon dioxide enter into the blood from the tissues and reaches into the alveoli for the eliminations. எல்லாமே இந்த pressure gradient தான் நடக்குது. Pressure gradient variation. As the solubility of carbon dioxide is 20 to 20% is higher than CO2, partial CO2 is much higher than O2. அது டேபிள் நம்ம பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்துக்க. ரெஸ்பிரேட்டரி கேசஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் 159 இருக்குது. அது பார்ஷியல் ப்ரெஷர் மில்லிமீட்டர் ஹெச்சியில். அல்வியோலில் 104 இருக்குது. டிஆக்சிஜன் பெட்டில் 40, ஆக்சிஜன் 95 இருக்குது. டிஷ்யூஸில் 40 இருக்கும். கார்பன் டை ஆக்சைடுனா அட்மாஸ்பியரில் 0.3 இருக்கும். அல்வியோலியில் 40 இருக்கும். டிஆக்சினேட்டில் 45 இருக்கும். ஆக்சினேட்டில் 40, டிஷ்யூஸில் 45 இருக்கும். டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிளை வச்சு தான் இந்த டயக்ராம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுனா அந்த இன்ஸ்பயர்டு ஏரில் வந்து 159 ஆக்சிஜன்னா அது வந்து அட்மாஸ்பியரில் வருது இல்லையா. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு 0.3 இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது அல்வியோலையில் ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் வந்து 104ம் கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கும். அதுமாதிரி பல்மோனரியில் ஆக்சிஜன் 95, கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கும். அதுமாதிரி சிஸ்டமிக் ஏரில் அதுமாதிரி ஆக்சிஜன் 95ம் கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கும். டிஷ்யூஸில் 40 ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு 45 இருக்கும். அதே தான் சிஸ்டமிக் மைண்ட்லேயும் அதே தான் அல்வியோலையும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டில் ஹீமோகுளோபின் பார்க்கலாம். ஹீமோகுளோபின் பிலாங் டு த கிளாஸ் ஆஃப் கான்ஜுகேட்டட் ப்ரோட்டீன் சொல்லலாம். Ion containing pigment protein heme constitute 4% rest of the colorless protein. Globin belong the histone classes சொல்லலாம். So hemoglobin has molecular weight to the 60,000 Dalton. And contain 4 atoms of ion. Each ion can combine with the molecular oxygen. Next, methemoglobin என்பதுன்னா methemoglobin is ion component of the heme is in ferric state. The normal ferrous state is called methemoglobin. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெரிக் ஸ்டேட்டில் இருக்கும். நார்மலாக இருக்குது ஃபெரிக் ஸ்டேட்டாக இருக்கும். இது ஃபெரிக் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது வந்து கம்மா ஆக்சிஜனோட பைண்ட் ஆக முடியாது. ஸோ மெட்ரிகோபின் டஸ் நாட் பாயிண்ட் இன் O2. நார்மலி ஆர்பிசி கண்டென்ட் லெஸ் தென் 1% மெட்ரிக் ஹீமோகுளோபின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸில் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பன் டை ஆக்சைடு பார்த்துடலாம். Transfer oxygen to molecular oxygen is carried in the blood. 2 ways bound the hemoglobin within the red blood cells and dissolved in the plasma. Oxygen is poorly soluble in water, so is only 3% oxygen transferred by the dissolved form. So 97% oxygen bind with the hemoglobin reversible manner to form the oxyhemoglobin. To read at the hemoglobin bind to the O2 staggered by the partial pressure of the O2. Each hemoglobin carry maximum 4 molecules of the heme.
and oxygen and alveoli to high PO2, low PCO2 and low temperature, less hydrogen ions concentration and favor of the formation of the oxyhemoglobin. Important conditions எல்லாமே favorable condition of the oxyhemoglobin இருக்கணும். அல்வியோலியில் ஹை PO2 இருக்கணும், லோ CO2 இருக்கணும், டெம்பரேச்சர்னு எடுத்துட்டோம்னா அது லோவாக இருக்கணும், லெஸ் ஹைட்ரஜன் அயன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது ஃபேவரபிள் ஃபார்மேஷன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கான அது ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அது டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ PO2 ஹை PCO2 ஹை ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் லோ டெம்பரேச்சர் இருந்ததுன்னா ஃபேவரபிள் டிசோசியேஷன் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து ஆக்சிஹீமோகுளோபின். அடுத்தது சிக்மாய்டு கர்வ் எடுத்துட்டோம்னா இது எஸ் ஷேப்டாக இருக்குது. Is obtained when the percentage saturation of the hemoglobin with the oxygen is plotted against PO2. This curve is called the oxyhemoglobin dissociation of the curve சொல்லலாம். This S-shaped curve has step to slope for PO2. PO2 means partial pressure of oxygen அப்படின்னு சொல்லலாம். Value between the 10 to 50 millimeter axis and flatten between the 70 to 100 mm. Under the normal physiological conditions, every 100 ml of the oxygen blood can deliver about 5 ml of the O2 of the tissues. Next, transport the carbon dioxide into the blood, transport the carbon dioxide from the tissues to cells to lungs to three ways. What the first way dissolved in plasma. About 7 to 10% of carbon dioxide transport in the dissolved form of the plasma. Next, bound to the hemoglobin. About 20 to 20% dissolved CO2 is found carried out the RBCs as a carbaminohemoglobin சொல்லலாம். அதுதானே carbon dioxide plus hemoglobin gives the carbaminohemoglobin. Next as bicarbonate ions in the plasma. About 70% of CO2 is transported as bicarbonate ions இருக்கும். This is influence of the partial pressure of the CO2 and the degree of hemoglobin oxidation and RBCs contain high concentration of the enzyme carbon anhydrase, whereas small amount of carbon anhydrase is present in the plasma. At the tissues of the partial pressure carbon dioxide is high due to catabolism and diffuse into the blood from the HCO3 ions. When CO2 diffuse into RBCs and combine with the water forming carbonic acid H2CO3 and catalyze the carbon anhydrase. Carbon anhydrase is unstable condition dissociating the hydrogen into bicarbonate ions. So carbon anhydrase facilitates the reaction in both directions. CO2 plus gives carbonic acid and hydrogen ions, then bicarbonate ions. So bicarbonate move quickly RBC into the plasma and carried to the lungs is the alveolar site of the partial pressure carbon dioxide is low. At reaction device leading to the formation of the CO2 and water. Thus CO2 trapped the HCO3 at its level and transport in the alveoli and released out as the CO2 every 100 ml. Every 100 ml of deoxyl blood deliver the 4 ml of carbon dioxide in the alveoli for the elimination. இந்த சிக்மாய்டு கர்வ் பாருங்க 0 to 50 வரைக்கும் ஃப்ளாட்டனாக இருக்கும். அதுக்கப்புறம் நேராக மாறி இன்றைக்கு மேலே அது வளைஞ்சு போயிடுது இல்லையா, சிக்மாய்டு கர்வ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ரெகுலேஷன் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.